நீ எந்த மாதிரி விஷயம் சொல்ல வந்திருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாத பொருள். இது எல்லாத்தையும் உடனே தூக்கிக்கிட்டு வெளியில போங்க. நீயும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு உடனே இங்க இருந்து புறப்படு. ஐயோ இருங்க 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 சித்தி, நம்ம வந்த வேலை ஆகணும்ல, இருங்க. இந்த மஞ்ச குங்குமம் மட்டும் இல்லனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு அர்த்தமே இருக்காது. அது ஒண்ணும் இல்லக்கா. அதாவது விஷயம் என்னன்னா, என்னைக்கோ ஒரு நாள் நீலாம்பரிய சேஷு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தானா. என்கிட்ட வந்து, அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையே கட்டிக்கிறேன், இல்லனா நான் பிரம்மச்சாரியாவே இருந்துடுறேன்னு சொன்னான். ஏய் நில்றா, உன்னதான்டா. அந்த ரங்கம்மா வந்திருக்காடா. யாரு? அந்த ரங்கம்மாடா, 4-5 பொம்பளைங்களை கூட்டு வந்திருக்கா. நானும் உங்களை மாதிரி தான் ஆச்சரியப்பட்டேன், என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு. ஆனா அவன் எந்த அளவுக்கு திறமையா யோசிச்சு சொல்லிருக்கான்றத நான் அப்புறமா தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீலாம்பரிக்கு அவர் எழுதி கொடுத்த 25 ஏக்கரும், உங்க பிறந்த வீட்டுல உங்களுக்கு கொடுத்த 50 ஏக்கரும், சேஷுவோட 75 ஏக்கரும் மொத்தமா கலந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நீலாம்பரி 150 ஏக்கருக்கும் சொந்தக்காரி ஆயிடுவா. இது என்ன சாதாரண விஷயமாக்கா? பொண்ணு கேட்கணுன்றதுக்காக தான் மஞ்சள் குங்குமத்தோட உங்க வீடு தேடி வந்திருக்கேன். அவங்க கோவத்துல இருக்காங்க, ஏதாவது பண்றதுக்குள்ள ஓடிடலாமா? அவ என்ன பண்ண போறா? பூசணிக்கா கொஞ்ச நேரம் சாமி கிட்ட போய் அழுதுட்டு திரும்ப வந்துருவா. அப்ப வருவால, அப்ப பேசிக்கலாம் இரு. ஏய் சங்கா கிருஷ்ணா, முதல்ல கதவை சாத்துங்க. ஐயோ இந்த லட்சுமி எங்களை கொலை பண்ண பாக்குறா. யாருமே இல்லையா? யாராவது வந்து காப்பாத்துங்களேன். காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? எங்களை வந்து காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ யாராவது வாங்கல. தேவையில்லாம வந்தீங்க மாட்டீங்களே. கடவுளே சொல்ல வராங்க. என்ன பண்ணிட்டு முடிஞ்சா காப்பாத்துங்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்க. சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க. சாத்திட்டாங்களே, என்ன பண்றது? ஐயோ கதை தரங்க. ஒரு தெரியலையே. காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ வெட்ட போறாங்க. ஐயோ வாங்க. எங்களை எல்லாம் வெட்ட வரானே. அம்மா கடவுளே. வாங்க வாங்க. உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்களே. யாராவது கதவை உடைச்சு காப்பாத்துங்க. வீட்டுக்காரர் கிட்ட திட்டி வாங்க போறோம். ஐயோ தள்ளுங்கம்மா, தள்ளுங்க. வலி விடு. ஏய் இவரா, கதவு தரடா. கதவு தரன்னு சொல்றேன், கதவு தரடா. ஏய் கதவை பூட்டிட்டாங்களே. அப்படி பண்றாங்க. சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க. நான் சொல்றேன்ல, கதவு தரடா. வாங்க, கதவு தரங்க. ஐயா வாங்க. சீக்கிரம் வாங்க. விக்ரம்லே ப்ளீஸ். யாராவது தரங்க. யாவும் வந்து கிட்டி மாட்டிக்கிட்டு சீக்கிரம் தரங்க. ஐயோ அருவாமணி எடுத்துட்டு வராங்களே. ஓடுங்க சீக்கிரம் வாங்க. காப்பாத்துங்க. கடவுளே காப்பாத்துங்க. மாட்டிக்கிட்டு தரங்க. ஐயா யாராவது வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ வெட்ட போறாங்க. யாராவது வாங்க. யாராவது வந்து கதவு தரங்க. ஐயோ கதவு தரங்க. உங்களை நம்பி வந்து யாராவது வந்து கதவு தரங்க. எங்களை காப்பாத்துங்களே. யாராவது வாங்க. கதவு தரங்க. யாராவது. கதவு சாத்திட்டாங்களே. எங்களை கொல்ல வராங்க. யாராவது கதவு தரங்க. கதவு தரங்க. சீக்கிரம்
என்னாச்சுமா? என்னடி பொண்ணு கேட்க வந்தா ரொம்ப விட்டமெல்லாம் கொடுக்குற? ஏன் பிள்ளைக்கு என்னடி குறைச்சல்? அவ அழகுல குறைச்சலா இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? 75 ஏக்கருக்கு சொந்தக்காரண்டி அவன். இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. டேய் சங்கா, கொல்லைப்புறத்துல போய் குழி தோண்டுங்கடா. இன்னைக்கு நான் இவளை புதைக்காம விட மாட்டேன். போடா, தெருவுல போய் குடிடா. கதவு திறங்க. வாங்க போலாம் வாங்க. இனிமே நம்பி வரவே கூடாது. சீக்கிரம் வாங்க. பிடிங்க, அந்த பிசாச பிடிங்க. ஐயோ, இப்படி வர்றாங்க. பாத்து. வீட்டுக்கு வந்தவங்களை அவமானப்படுத்துறல்ல, உன்னை ஒரு வழியாக்காம விட மாட்டேன். நீ என்னடி என்ன ஒரு வழி பண்றது? அம்மாடி. இங்கதான். ஆண்டி, என்னாச்சு? அந்த ரங்கம்மா வந்துட்டா. உங்க அம்மாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ, இல்லனா பைத்தியம் முத்திடும். சீக்கிரம் போ. காசு கொடுத்துட்டு போ. இந்த காசையும் சேர்த்து நானே கொடுக்குறேன். போ, சீக்கிரம் போடா. என்னவா ஆக இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி பண்றா பாரு. வயசு வித்தியாசம் தெரியாது. வாங்கம்மா, நீங்க ஏமா அவகிட்ட போய் வச்சிருக்கீங்க? அம்மா, அம்மா, என்னமாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சங்கையா, இவங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லு. சரிங்கம்மா. கிருஷ்ணத்த, நீங்க இங்கே இருங்க. அம்மா எல்லாரும் போங்கம்மா. போங்கம்மா, போ போ. போங்க, வெளியில போங்க. ஏய், உள்ள என்னடா நடக்குது? அப்புறமா சொல்றேன், நீங்க போங்க. இந்த மாதிரி சண்டை நான் பார்த்ததே ஐயா போங்க, போங்க போங்க. எல்லாரும் வெளியில போங்க. அம்மாக்கு இவ்ளோ சொன்னா கேளுங்க. தெரியவே தெரியாது. அப்புறம் சொல்றேன் போங்க. கிருஷ்ணத்த, என்ன நடந்துச்சு? என்னாச்சுன்னு தெரியலம்மா, நானும் இப்பதான் வந்தேன். வேணாங்கய்யா, பரவாயில்ல, வாடி. வேணாம். வான்னு அம்மா சொல்றேன்ல. வந்து திட்டுவாங்க. வேணாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், பயப்படாத. அம்மா வந்தா பிரச்சனை ஆயிடும். வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. பயப்படாத. அம்மா வந்துருவாங்கய்யா. வேண்டாம். ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். நீ வா. சேஷு, டேய் சேஷு, கதவை திறடா. ஐயோ, அம்மா வந்துட்டாங்கய்யா. டேய், எங்கடா போனே? டேய் வீணா போனவனே, எங்கடா இருக்க? வந்து கதவை திறடா. சேஷு, வரேன் சேஷு, டேய் சேஷு, இது வேற. வந்து கதவை திறடா. வரேன் இருமா. சேஷு, திறந்துட்டு இருக்கேன். எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம்? போன வேலை என்னாச்சு? நாசமா போச்சு. முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. எப்பவுமே இப்படிதான், விஷயத்த உடனே சொல்லாது. குடி. ஏன் எது கேட்டாலும் சொல்ல தண்ணியை மாட்டேன்? குடிச்சிட்டு சொல்றேன் இருடா. இன்னும் கொஞ்சம் கூட. என்ன வேணுமா? என்னாச்சு? 75 ஏக்கர் சொத்தை புடுங்கிட்டாலும் மக்கு மாதிரி சாதாரணமா இருப்பாங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா. ஐயோ, அவ சாதாரண பொம்பளை இல்லடா. நான் விஷயத்த சொன்ன உடனே அருவாமனையை எடுத்துட்டு வந்து என்ன பெட்ட துரத்திட்டு வராடா. நீ எல்லாம் போய் பேசினா வேலைக்காதுன்னு சொன்னேன்ல, அவசரப்பட்டாங்க போனேன். ஏன் அவகிட்ட மட்டும் தான் அருவமனை இருக்கா? இன்னைக்கு நான் அவளை விட்டுறேன் பாரு. டேய் நில்லுடா, என் பேச்ச கேளு. வா, என்ன விடுமா? போடா, உட்கார். சொன்னா கேட்க மாட்டியாடா? அது பட்டிக்காடு, சிட்டி இல்ல. வீடு சுத்தி 100 பேர் கூடிட்டாங்க தெரியுமா? ஆனா அவன் ஏன் அமைதியா இருந்தான்னு தெரியல. அவன் மட்டும் சொல்லியிருந்தா எல்லாரும் சேர்ந்து எங்களை கொண்டே போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நீ மட்டும் அங்க போன, அந்த ஊர் ஜனங்கள சேர்ந்து உன்னை கொண்டுடுவாங்க. அதனால அந்த குண்டச்சி உன்னை கொல்ல துரத்துனா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? அமைதியாயிருன்னு யாரா சொன்னது? அவளை கொண்டன் துண்டமா வெட்டி போடணும். நீ அவ பொண்ண கல்யாணம் பண்ண கூடாது, வப்பாட்டியா வச்சுக்கணும். அதனால
இதெல்லாம் நல்லா யோசிச்சுதான் செய்யணும். இனிமே கதைய நான் எழுதுறேன்டா. மங்கா வேலைக்கு வந்தாளா? காலை புடிச்சு விடணும், உள்ள வர சொல்லு. மங்கா, அம்மாவுக்கு காலை பிடிச்சி விடணுமா? நீ கிளம்பு. ஏன் கால் அமுக்கி விடுறதுக்கு எனக்கு என்ன தனியா வசம்லாம் கொடுக்குறீங்க? என்னால அமுக்கி விட முடியாது. ஓட செல்லாம் இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக வா. டேய் 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 என்னடா பண்ற? மோட்டர் வேலை செய்யல, அதான் கிணத்துல இறங்கி பார்க்கலாம். யாராவது இருக்கும்போது செய்டா. நீ கிணத்துல விழுந்துட்டா தேடுறதுக்கு 10 நாள் ஆகும். வெளியே வா. ஆமா, செங்க எங்க? பிபி செக் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் தம்பி. சரி நீ வா, உங்ககிட்ட பேசணும். அந்த ரங்கம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்தா? தெரியல தம்பி. நீங்க 2 பேரும் அங்கதானே இருந்தீங்க? அங்கதான் இருந்தோம் தம்பி. உள்ள என்ன பேசிக்கினாங்கன்னு எங்க 2 பேருக்கும் தெரியாது. வயலுக்கு நீலாம்பரி வந்தாலாமே? இப்பதான் கிளம்பி போனாங்க தம்பி. எதுக்குடா வந்தா? அம்மாவும் இங்க வந்து இத பத்தி தான் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட சொன்னதுதான் அவங்க கிட்டயும் சொன்னேன். வீட்டுக்கு வரலையே, அப்ப எங்க போயிருக்கா? ஜெயம்மா வீட்டுக்கு போய்க்கிறாங்க. ஜெயம் வீட்டுக்கு எதுக்கு? ரங்கம்மா வந்தப்போ ஜெயம்மா வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு கேட்க போயிருக்காங்க. சரி, நீ போய் வேலையை பாரு. அருவாமனையை தூக்கிக்கிட்டு அந்த ரங்கம்மாவை துரத்தும் போது எனக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்கிடுச்சு. எனக்கு தெரியாமே தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அந்த ரங்கம்மா மட்டும் கையில கிடைச்சிருந்தா கண்டிப்பா உங்க அம்மா வெட்டி போட்டிருப்பாங்க அவளை வெட்டினா என்ன ஆகும்னு கூட யோசிக்காம அவளை கொல்றதுக்கு வந்திருக்காங்கன்னா உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாத்தியா? நீ போய் சாப்பிடுமா. நீயும் வாமா, சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு இப்ப வேண்டாம். ஏன், எதுக்கு வேணாம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்ல. பாவப்பட்ட பேச்ச கேட்டேன், பாவப்பட்ட பேச்ச பேசினேன். அதனால 108 தடவை இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். உன்னோட பாவத்துக்கான பரிகாரம்லாம் சரி, அந்த ரங்காஜம்மா இதோட எல்லாத்தையும் விட்டுருவாளா? நான் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கேடுகட்ட ஊர்ல நாம எதுக்கு இருக்கணும்? ஜெயாவோட அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு, எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன். அதுக்காக இந்த ஊரை விட்டே போயிடலாங்கிறியா? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொல்றேன். நாம பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டு போனோம். 6 மாசத்துல நமக்கு எந்த சொத்தும் இல்லாம பண்ணிடுவாரு உங்க மாமா. மாமா வராரு. என்னக்கா, என்ன பத்தி பேசிட்டு இருக்க? உன் பெருமையை பத்தி நீலாம்பரை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உண்மைதான். அவளுக்கு எவ்வளவு தைரியம்! நரி கூட்டம் எல்லாம் அவ கூட ஒன்னா சேர்ந்திருக்கு. அவ தைரியமா இல்லாம எப்படி இருப்பா? இந்த கேடுகட்ட ஐடியாவை அவளுக்கு யாரு கொடுத்திருப்பாங்க? எந்த மானம் கெட்டவன் கொடுத்தானோ. கொன்னுடுவேன்னு துரத்துனியாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பாராட்டிட்டு இருக்காங்க. மத்தவங்க பாராட்டுவாங்கன்றதுக்காக நான் இதெல்லாம் செய்யல. என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்.
ரங்கம்மா கிட்ட கத்தியை காட்டி போர்ல இறங்கிட்ட. அது எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்ட கண்ட மானம் கெட்ட நாய்ங்களை பத்தி யோசிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் ஸ்லோகம் படிக்கணும். என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. படிப்பலையும் தத்தி. மேக்கப்ல ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்ட அந்த பழக்கலாம். என்னடா மறுபடியும் சொல்லு. என்ன எது சொன்னாலும் அது பால் மாதிரி உடனே வந்து திருப்பி அடிக்கும். பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்றது பெருமை இல்லை. எதுக்குமே கஷ்டப்படணும்டா. நீ கஷ்டப்படு, அதுக்கப்புறம் என்ன சொல்லு. டேய், நீ என்ன சீண்டனேன்னு வச்சுக்கோ. என் சொத்து எல்லாத்தையும் புது சித்திக்கு எழுதி வச்சிருவியா? எழுதி வச்சிரு. லட்சுமிபதி மாதிரி ஊரெல்லாம் உன்னை பத்தியே பேசுவாங்க. பேசுனா பேசட்டும். அவன் சாகர வரைக்கும் அவனை அன்பா பாத்துக்கிட்டா அது அவளோட பெருந்தன்மை தானா? பெருந்தன்மை தான். சொத்தை எல்லாத்தையும் புடிங்கிட்டு அவரை கொன்னதும் அவதான். அந்த விஷயத்தை தான் ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க. கடைசியில உனக்கும் அதே கதி தான். யோசிச்சு பாரு. டேய், நீ என் வயித்துல எப்படிடா பிறந்த? அதே தான் நானும் கேக்குறேன். நீ எப்படி எனக்கு போய் அப்பனா இருக்கிறன்னு. சரி விடு, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஒரு 100 ரூபா கூட நான் போறேன். நான் கொடுக்க மாட்டேன் போ. குடுக்குறியா இல்ல பூட்டை உடச்சிருவா நானு? டேய் பிரசாந்த், இங்க வாடா. வா வா வா. நீ ஒரு வேலை செஞ்சேன்னா உனக்கு பணம் தர்றேன். என்னது? நீ ஒரு பூச்சி மருந்து மூட்டையை எடுத்துக்கிட்டு போய் ரங்கம்மா மகன் சேஸ் கிட்ட கொடுத்துட்டு வரணும். அவன் எங்க இருக்கான்? வேற எங்க இருக்க போறான்? லட்சுமிபதியோட வயல்ல இருப்பான். அப்படின்னா நீ கொடுக்க போற 100 ரூபாய்க்கு நான் வேலை செய்யணுமா? நீ எப்படி வேணா நினைச்சுக்க. உனக்கு பணம் வேணும்னா நீ அந்த மூட்டையை கொடுத்துட்டு வரணும். சொந்த மகனுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு இப்படி அழுகுற நீ? வெப்பாட்டி மகனுக்கு மட்டும் 500 ரூபா மருந்து மூட்டையை தூக்கி கொடுப்பியா நீ? என் பணம் என் இஷ்டம். என் சொத்தை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். நில்லு. என் கூலி 100 ரூபா இல்ல 1000 ரூபாய். 1000 ரூபாய் நீ கொடுத்தன்னு வச்சுக்கோ. நான் அமைதியா போய் மூட்டையை கொடுத்துட்டு வந்துருவேன். முடியாது, 100 ரூபா தான் தரேன்னு சொன்னேன்னு வை. போற வழியில கேக்குறவன் கேட்காதவனுக்குலாம் எங்க அப்பா ரங்கம்மாவுக்கு பூச்சி மூட்டையை ஃப்ரீயா கொடுக்குறாருன்னு ஊரெல்லாம் டமாரா. நீ என் பையன் இல்லடா, விரோதிடா நீ. தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண் மீது மலர்கின்ற மல்லி மலரே. கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொன் தீபம் ஏற்றி ஒளி வீசவா. உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள். நீ அல்லவா பொன் தேவதை, உன்னை சேரட்டும்